அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி மிகவும் விமர்சையாக அனுசரிக்கப்படுகிறது. ராசி பலன்கள் மற்றும் கிரகநிலைகளுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைகிறது, வாஸ்து மற்றும் ஆலய வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, நவ கிரகங்களை எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் மற்றும் மகாலய அமாவாசை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, எப்படி மேற்கொண்டால் அதிக பலன் நிறைவாக கிடைக்கும் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை நம்மளுடைய இணையதள பக்கத்தில் பார்க்கலாம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் இருக்கு. மறக்காம விசிட் பண்ணுங்க. இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக முன்னோர் கர்மாக்களை தீர்க்கக்கூடிய வகையில் நிதி கொடுப்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. அதுவும் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இந்த ஆண்டு மகாலய அமாவாசையானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வருடத்திற்கு எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசைக்கென ஒரு சிறப்பு உண்டு. ஏனென்றால் ஆவணி பௌர்ணமி அன்று பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் இந்த மகாலய பட்ச காலகட்டத்தில் நம்மளுடன் இருந்து நாம் படைக்க உணவுகளை தண்ணீர் அனைத்தையும் திருப்தியாக பெறுகின்றனர். அது மட்டுமல்லாது இந்த 15 நாட்கள் நிறைவு செய்து பூமியிலிருந்து பித்ருலோகம் நோக்கி புறப்படுகின்றனர். அப்படி போகக்கூடிய வேளையில் நம்மளுடைய வாழ்வில் இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல சங்கடங்கள், கவலைகள், பிரச்சனைகள் போன்றவை மறையும். தங்களுடைய வாழ்வில் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த வருடம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கும் போது மோட்சக்காரகரான கேதுவும் அங்கிருக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வேளையில் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்பு, சங்கடங்கள் நிச்சயமாக மறையும். அடுத்தடுத்து சந்தித்து வந்த பல தடைகள் விலகி எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்ய முடியும். தந்தை வழி உறவு முறைகளில் மிகப்பெரிய அளவில் ஒற்றுமை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை தவறாது மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இருக்கக்கூடிய நபர்கள் தந்தை அந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவருடன் இருப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.